ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பாலா சார். தேர்ட் லெசனில் இயக்க விதிகளில் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நியூட்டன் விதிகளை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அதில் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. நியூட்டனுடைய முதல் விதி என்ன அப்படின்னா நிலைமம் சார்ந்தது, நிலைமத்தை பற்றி சொல்லுது. புறவிசை செயல்படாத வரை ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் விதி. அது நிலைமத்தோடு தொடர்புடையது. த ஃபர்ஸ்ட் லா இஸ் ரிலேட்டட் டு த இனர்ஷியா. அதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது விதி விசையை வரையறுக்கிறது. டிஃபைன்ஸ் வாட் இஸ் ஃபோர்ஸ். விசை என்பது என்ன, ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய உந்த மாறுபாட்டு வீதம் செயல்படக்கூடிய விசைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது செகண்ட் லா. தேர்ட் லாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன் ரியாக்ஷன் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய செயல் விசை என்னது, எதிர் செயல் விசைக்கு சமமாக இருக்கும். நல்லா இதில் மூணாவது விதியில் ஒரு பாயிண்ட் தெளிவாக கொடுத்துருக்குறேன், நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரே பொருளில் விசையும் செயல் விசையும் செயல்படாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்ஷன் ரியாக்ஷன் டஸ் நாட் ஆக்ட் ஆன் எ சேம் பாடி. ஆக்ஷன் ஒரு பொருள் மேலே இருக்கும், ரியாக்ஷன் இன்னொரு பொருள் மேலே இருக்கும். ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் அப்படிங்கிறது இருக்குது, பட் தே ஆர் இன் த டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ் அப்படிங்கிறத அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை நல்லா படித்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் விதிகளை பற்றி ஒரு கலந்துரையாடல், ஒரு உரையாடல் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க டாபிக். அந்த டாப்பிக்லேருந்து நான் கொஞ்சம் டீவியேட் ஆகிறேன். என்ன டீவியேட் ஆகிறேன் அப்படின்னா, உரையாடல் அப்படிங்கிறத விட ஒரு பார்வை, ஒரு ரிவ்யூ பார்க்குறோம். நியூட்டன்ஸ் லாலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு இன்னும் ஃபர்தராக புரியுது. நியூட்டன் விதிகளை நாம் படித்ததன் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கிது ஃப்ரம் த நியூட்டன்ஸ் லாஸ். அதுதான் இங்கே உரையாடலுங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் கூட இதையே நான் ஒரு தனி வீடியோவாக போடணும்னு நினச்சேன். அப்படின்னா இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா படித்தாதான் பின்னாடி வரக்கூடிய கணக்குகளை, ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஐடியாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம செப்பரேட்டாக கொடுக்குறேன். அதனால் இது எக்ஸாமினேஷனுக்கு வருமா வராதாங்கிறது தட் இஸ் டிஃப்ரெண்ட். வந்தால் எப்படி கேட்கலாம், ஒரு ஜென்ரல் பர்செப்ஷனில் ஒரு கேள்வி கேட்கலாம். நியூட்டன் விதிகளை பற்றி நீ அறிந்தவற்றை கூறுக, அல்லது நியூட்டன் விதிகளிலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய். நியூட்டன் விதிகள் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கல. நியூட்டன் விதிகள் யாவைன்னு கேட்டால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 3 கொடுத்துருவீங்க. நியூட்டன் விதிகளிலிருந்து நீ புரிந்து கொண்டது என்ன, வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், அதுதான் கேள்வி. அப்படி வரும்போது வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஹியர். இங்கே நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோமோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சு, இது அப்படியே நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களில், இந்த பாட புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன புரியுதோ அதை எழுதினா போதும். ஸோ அதுதான் ஜென்ரல் வியூ ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஒரு பார்வை தான் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நியூட்டன் விதியினுடைய வெக்டர் வடிவம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவது விதி நமக்கு ஞாபகம் வருது. ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் ஃபோர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். F is equal to m into a வெக்டர். விசையினுடைய வெக்டர் வடிவம் நான் சொல்கிறோம். F is equal to m into a. ரெண்டுமே வெக்டர் தான், இது வெக்டர் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் தான். இதில் பார்க்கும்போது இந்த விசை F ஆனதை நம்ம எப்படி எழுதலாம்னா, Fxi காம்பனண்ட்டாக பிரித்து எழுதுகிறோம். Fxi அதே மாதிரி Fyj ப்ளஸ் Fzk. அதாவது விசையினுடைய 3 கூறுகள் x அச்சு, y அச்சு, z அச்சின் வழியாக செயல்படுகிறது. அதே போல் முடுக்கத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா, a வெக்டரை எப்படி எழுதலாம், a வெக்டர் இஸ் ஈக்குவல் டு axi ப்ளஸ் ayj ப்ளஸ் azk அப்படின்னு எழுதும்போது யூ வில் கெட் m இன்ட்டு axi ப்ளஸ் m இன்ட்டு ayj ப்ளஸ் m இன்ட்டு azk அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வெக்டர் ஃபார்ம் தான். ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனாக இது இருந்தாலும் கூட, ஒரு தனி சமன்பாடு, ஒரே ஒரு சமன்பாடு மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் கூட, இது 3 ஸ்கேலார் சமன்பாடுகளுக்கு சமம் அப்படிங்கிறத நம்ம காமிக்க முடியும். எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் கூறுகளை ஒப்பிடுங்கள், கம்பேர் த காம்போனன்ட்ஸ்.
இப்போ ஐ காம்பனண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது சமன்பாடு கிடைக்கும், ஸ்கேலார் வடிவம் கிடைக்கும். எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஎக்ஸ், சரியா? அதே மாதிரி ஜேயை கம்பேர் பண்ணும்போது எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஒய் கிடைக்கும். ஜெட் காம்பனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எஃப்இசட் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஇசட் கிடைக்கும். பாருங்கள், ஒரே சமன்பாட்டிலேருந்து நம்ம 3 சமன்பாடுகளை தனித்தனியாக அந்தந்த கூறில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து தனித்தனியாக எழுத முடியும். இப்போ இதில் என்ன கிடைக்குது? எஃப்எக்ஸுங்கிறது எக்ஸ் அச்சின் திசையில் ஒரு விசை செயல்படக்கூடிய விசையினுடைய ஒரு கூறு. எ காம்பனண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ த பாடி இஸ் கெட்டிங் ஆக்சலரேஷன் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஏஎக்ஸ் என்பது எக்ஸ் அச்சின் திசையில் அல்லது எக்ஸ் அச்சில் செயல்படக்கூடிய முடுக்கத்தின் ஒரு கூறு. எதை சார்ந்தது? எக்ஸ் அச்சின் வழியே செயல்படக்கூடிய விசையின் கூரை சார்ந்தது. அதாவது எஃப்ங்கிறது நம்ம அப்ளைடு ஃபோர்ஸாக இருக்கலாம், ஆனால் அந்த ஃபோர்ஸோடைய காம்பனண்ட்டு, ஒன் ஆஃப் த காம்பனண்ட்ஸ், அந்த 3 கூறுகளில் ஒரு கூறு எஃப்எக்ஸ் வந்து எக்ஸ் அச்சின் வழியாக செயல்படுகிறது. அதன் காரணமாக மட்டுமே இந்த ஏஎக்ஸுங்கிற முடுக்கமானது அங்கே நடக்குது. நாட் டியூ டு எஃப்ஒய், நாட் டியூ டு எஃப்இசட். அதான் விஷயம். அதே மாதிரி ஏஒய் என்பது ஒய்எச்சின் திசையில் ஏற்படக்கூடிய முடுக்கம். அது எஃப்ஒய்யை மட்டுமே சார்ந்தது, எஃப்ஐ சார்ந்தது அல்ல. அதே மாதிரி ஏஇசட் இஸ் த ஆக்சலரேஷன் அலாங் தி ஜெட் ஆக்சிஸ் தட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த ஜெட் ஆக்சிஸ், தட் இஸ் எஃப்இசட். ஸோ எனவே ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்படும் போது அந்த விசையின் திசையில் செயல்படக்கூடிய முடுக்கம், அந்த விசையின் திசையில் இருக்கக்கூடிய முடுக்கமானது அந்த திசையில் செயல்படக்கூடிய விசையை அல்லது விசையின் கூரை சார்ந்ததே தவிர மற்ற கூறுகளை சார்ந்து இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட்டை இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபைன். செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, விசை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பொருளுடைய முடுக்கம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அந்த பொருளின் மீது விசையை செயல்படக்கூடிய விசையை சார்ந்தது. இஸ் எ டைம் டிபெண்ட் குவான்டிட்டிஸ். இப்போ எஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அதே மாதிரி ஆக்சலரேஷனுங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஏயும் காலத்தை சார்ந்து மாறுபடுது. எஃப் வந்து காலத்தை சார்ந்து மாறுபடும் போது ஏயும் காலத்தை சார்ந்து மாறுபடும். எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், ஏ இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் ஆக்சலரேஷன் என்னவா இருக்குது, அந்த பொருளில் முடுக்கம் என்னவா இருக்குன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன விசை செயல்படுகிறது, அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன விசை வேணாலும் இருந்திருக்கலாம், இதுக்கு பின்னாடி என்ன விசை வேணாலும் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் டைமில் என்ன முடுக்கம் இருக்கோ அது எதை சார்ந்ததுன்னா அந்த பர்டிகுலர் டைமில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதுதான் பாயிண்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கிரிக்கெட் பால் இருக்குது, பவுலிங் போடுறாங்க இல்லையா, இப்போ ஐபிஎல் நடக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்லோ பால் போடுற, ஒரு ஸ்லோ என்னது அதுக்கு பேர் என்ன, ஸ்பின் பவுலர், அவர் போடுறாரு, ஸ்பின் பவுலிங் போடுறாரு. இல்லை ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பந்தை வந்து த்ரோ பண்ணுறாரு. த்ரோ பண்ணதுக்கு அப்புறம் அவர் கையிலிருந்து பந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் காற்று ஏற்படுத்தக்கூடிய தடை, the friction due to air and acceleration due to gravity, the motion or the acceleration of the ball at any instant of time only depends on the air resistance and acceleration due to gravity and does not depend on the force with which the ball is thrown. அந்த பந்து விடுபடும் பொழுது அதுக்கு என்ன திசை வேகம் கொடுக்கப்பட்டது அல்லது அதுக்கு என்ன விசை கொடுக்கப்பட்டது அதை சார்ந்து இருக்காது. பந்து பேட்ஸ்மேனை போகிறதுக்குள்ளற எந்த பொசிஷன்லையும் உனக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் டைமில் ஏர் வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த பாயிண்டில் என்ன இருக்குது, அதை மட்டும்தான் பொறுத்து இருக்குமே தவிர அதுக்கு முன்னாடி பவுலர் கொடுத்த ஃபோர்ஸையோ வெலாசிட்டியோ சார்ந்து அங்கே ஃபோர்ஸை சார்ந்து இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட் தான் செகண்ட் பாயிண்டில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொருளுக்கு வந்து விசை கொடுக்கப்பட்டு பொருள் இயங்குது இல்லையா, அந்த பொருளுடைய இயக்கம்னு சொல்லும்போது நான் சொல்லக்கூடியது அந்த பொருளுடைய முடுக்கத்தினுடைய திசையும் நாம் அந்த பொருளின் மீது தரக்கூடிய விசையும் ஒரே திசையில் இருக்கணுங்கிற ஏதாவது நிபந்தனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. எந்த திசையில் பொருளினுடைய முடுக்கம் இருக்கிறதோ அல்லது எந்த பொருளுக்கு வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் விசை கொடுக்குறோமோ
அதே டைரக்ஷனில் தான் அந்த பொருளுடைய இயக்கமும் முடுக்கமும் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சில கேஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இருக்கலாம், அது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். விசையும் இயக்கமும் ஒரே திசையில் இருக்க வேண்டிய, எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டிய, எல்லா நிகழ்வுகளிலும் இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏதோ ஒரு கேஸில் இருக்கலாம். அந்த கேஸ் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து உதாரணமாக ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் கீழே விழுது. என்ன பழம்? ஞானப்பழம் கிடையாது. அல்லது நியூட்டன் அன்றைக்கி எடுத்து சாப்பிட்டு போனார்ல, என்ன சாப்பிட்டாரு? ஆப்பிளா? ஓகே, ஆப்பிள் பழம் வந்து மேலேருந்து கீழே விழுது. ஒரு ஆப்பிள் ட்ரீ, அந்த ஆப்பிள் ட்ரீலேருந்து ஒரு ஆப்பிள் வந்து மேலேருந்து கீழே விழுது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம் G வந்து டவுன்வர்ட்ஸ், முடுக்கம் கீழ் நோக்கி வருது. புவியீர்ப்பு விசையும் என்ன ஆகுது? கீழ் நோக்கி செயல்படுது. அப்போ விசையினுடைய திசையும் கீழ் நோக்கி இருக்குது, பொருளுடைய இயக்கமும் கீழ் நோக்கி இருக்குது, பொருள் கீழ் நோக்கிய திசையில் முடுக்கம் அடையுது. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, வெவ்வேறு திசைகளில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளானட்டரி மோஷன் எடுங்க. சன் இங்கே இருக்குது, இது சன்னு. மற்ற கோள்கள் வந்து என்ன செய்யுது? நீள்வட்ட பாதையில் சுற்றுதுன்னு சொல்கிறோம். வட்டப்பாதையை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ வட்டப்பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொருளுடைய திசை வேகம் எங்கே இருக்குமா? இங்கே வந்து பொருளுடைய திசை வேகம் இப்படி இருக்கும். ஆனால் இந்த பொருளுடைய முடுக்கம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது அந்த சூரியனை நோக்கி ஆரத்தின் வழியாக இயங்குது. அப்போ வந்து இயக்கம் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆனால் முடுக்கம் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதாவது மைய நோக்கு விசை இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆனால் இயக்கம் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அதோடைய டைரக்ஷன் வந்து மாறிக்கிட்டே போகுது. முடுக்கம் வேறு டைரக்ஷனில் இருக்குது, ஃபோர்ஸ் வேறு டைரக்ஷனில் இருக்குது, இயக்கம் வேறு டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து ரெண்டாவதாக உங்களுக்கு சொல்லக்கூடிய உதாரணம். மூணாவது உதாரணம் பாருங்கள். ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்க இல்லையா? கிரிக்கெட்டில் முதல்ல டாஸ் பண்ணுறாங்க, காயின் டாஸ் பண்ணுறாங்க. டாஸ் பண்ணும்போது என்னாகும்? இந்த பொருளுடைய இயக்கம் வந்து அப்போர்ட் டைரக்ஷன், மேல் நோக்கி இயங்குது. ஆனால் புவியீர்ப்பு முடுக்கம் என்ன ஆகுது? கீழ் நோக்கி இருக்குது. அப்போ இயக்கம் மேல் நோக்கி இருக்குது, ஆனால் முடுக்கம் கீழ் நோக்கினா இப்போ இது எதிர் முடுக்கம் அடையுதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே விசையும் பொருளுடைய இயக்கமும் எதிரெதிர் திசையில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுவும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விசையே இல்லாமல் ஜீரோ நெட் ஃபோர்ஸோட ஒரு பொருள் இயங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆன்சர் இஸ் எஸ். த ஆன்சர் இஸ் எஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜீரோ ஃபோர்ஸ், நிகர விசை சுழியாகிறது. விசை செயல்படும், ஆனால் அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும், ஆனால் பொருள் இயங்குது. இதுவும் பாசிபிள். ஒரு மேக மூட்டத்திலிருந்து மலைத்துளிகள் கீழ் நோக்கி புவியை நோக்கி இயங்குது, கீழ் நோக்கி வருது. மலைத்துளி இந்த மாதிரி கீழ் நோக்கி வருது. இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரக்கூடிய இயக்கத்தை நம்ம பார்க்குறோம். வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காற்று வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு தடையை இந்த மழை துளிக்கு தருகிறது. மழை துளிக்கு ஒரு எதிர் விசையை கொடுக்குது, ஒரு எதிர் முடுக்கத்தை கொடுக்குது. காற்று ஏற்படுத்தக்கூடிய உராய்வு. பொருள் வந்து ஆனால் மேலிருந்து கீழே வருது, ஆனால் காற்று ஏற்படுத்தக்கூடிய அந்த தடை, அந்த உராய்வு விசை வந்து மேல் நோக்கி செயல்படுகிறது. அதை வந்து பாகியல் விசை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே சொல்லலாம். அதாவது புவியீர்ப்பு விசையின் காரணமாக மேலிருந்து கீழே வரும் பொழுது அது இன்னொரு விசையை உணர்கிறது. அது வந்து காற்று தரக்கூடிய பாகுநிலை விசை. அது வந்து தட் இஸ் ஆல்சோ எ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். இது மேலிருந்து கீழே வர வர என்ன ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து இந்த காற்று ஏற்படுத்தக்கூடிய விசையும் எதிர் விசையும் புவியீர்ப்பு விசையினுடைய மதிப்பும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பேலன்ஸ் ஆயிரும். அப்படி பேலன்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி வந்து டவுன்வர்ட்ஸ், இது வந்து அப்த்ரஸ்ட். இது ரெண்டும், அப்த்ரஸ்ட்டுங்கிறது மேல் நோக்கிய விசை, அது பாயன்சி விசை. இன் அடிஷன் டு தட் என்ன இருக்குது? இதில் வந்து பாகியல் விசையும் இருக்குது. இது ரெண்டு விசை. அப்போ மேலிருந்து வர்றது ஒரு விசை. இது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து என்ன ஆகும்னா தே வில் பி ஈக்குவல். ஸோ இது வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இங்கே இது அப்த்ரஸ்ட், மேல் நோக்கிய மிதப்பு விசை, ப்ளஸ் இது பாயன்சி விசைன்னு சொல்லுவோம். இதை போக வந்து பாகியல் விசை, அது வந்து எஃப் ப்ரைம் வச்சுங்க.
அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் எஃப் ப்ரைம்ங்கிற ஒரு கண்டிஷனில் இந்த நிகர விசை, அப்போ அது எஃப் மைனஸ் யூ மைனஸ் எஃப் ப்ரைம் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த மலைத்துளி மீது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிகர விசை சுழியாக இருக்கும். அப்போ அது ஒரு மாறாத திசைவேகத்தை பெற்று அந்த மலைத்துளியானது கீழ் நோக்கி வரும். அந்த திசைவேகத்துக்கு பேர் முற்று திசைவேகம், டெர்மினல் வெலாசிட்டி என்று பெயர். நல்லா புரிஞ்சுக்க, ஒரு மலைத்துளி மேலிருந்து கீழே வருது. எதனால் கீழே வருது? புவியீர்ப்பு விசையினால் கீழே வருது. ஆனால் காற்று என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மலைத்துளிக்கு 2 முக்கியமான விசைகளை மேல் நோக்கி கொடுக்குது. ஒன்று அந்த காற்று தரக்கூடிய மிதப்பு விசை பயான்சி ஃபோர்ஸ், இன்னொன்று விஸ்காஸ் ஃபோர்ஸ் பாகுநிலை விசை. இந்த 2 விசைகளுமே மேல் நோக்கி தான் செயல்படும். அதாவது மலைத்துளி கீழே வர்றதை தடுக்கிறதுக்காக அந்த விசை வந்து கொடுக்குது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், அதாவது இது அதிகரிச்சுக்கிட்டே வரும், இந்த பாகுநிலை விசை வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா, மேல் நோக்கி செயல்படக்கூடிய இந்த விசை வந்து கீழ் நோக்கி அந்த புவியீர்ப்பு விசை ஒரு பாயிண்டில் வந்து பேலன்ஸ் பண்ணுது, சமன் செஞ்சிருது. அப்போ அந்த மலைத்துளி மீது செயல்படக்கூடிய நிகர விசை வந்து என்ன ஆயிடுது? சுழியாயிருது. ஸோ அப்போ வந்து அந்த ஆனால் எஃப் வந்து அப்போ 0 ஆயிடுதுல்ல. அப்போ எஃப் 0னா ஆக்சலரேஷன் வந்து 0. ஆக்சலரேஷன் வந்து 0னா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். அப்போ மாறாத திசைவேகத்தோட அந்த பொருள் வந்து கீழே, அந்த மலைத்துளி வந்து கீழே வருது. அந்த திசைவேகத்துக்கு நம்ம முற்று திசைவேகம், டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் சொல்கிறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். +2ல் நீங்கள் வந்து மில்லிகன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதே மாதிரியான ஒரு கான்செப்டை நீங்கள் அங்கே படிப்பீங்க. எலக்ட்ரானுடைய மின்னூட்டம் கண்டுபிடிப்பதற்கான ஆய்வில் நம்ம இந்த கான்செப்ட் தான் அங்கே படிப்போம். இதுவும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான், ஒரு வேலிட் பாயிண்ட்டு. சரி, ஒரு பொருளின் மீது ஒரு விசை தான் செயல்படணும்னு அவசியம் கிடையாதுப்பா. நிறைய விசைகள் வந்து செயல்படலாம். இப்போ F1ங்கிறது ஒரு வெக்டர், ஒரு விசை, F2ங்கிற ஒரு விசை, F3ங்கிறது ஒரு விசை, இப்படி எத்தனை விசை வேணாலும் செயல்படலாம். அப்போ அந்த பொருளின் மீது ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது வந்து ஒரே விசையாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணணும்னா, அந்த எல்லா விசைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? கூட்டிடணும். F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் ப்ளஸ் F3 வெக்டர். இப்போ 3 விசை செயல்படுதுன்னா 3 விசை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். நீங்கள் வந்து n விசைகள் செயல்படுது, அப் டு F1 வரைக்கும் இருக்குது சார் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் போட்டு ப்ளஸ் எக்ஸட்ரா Fn வெக்டர் வரைக்கும் நம்ம போய்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, இது F1 வெக்டர், இது ஒரு திசையில் செயல்படுது, இது F2 வெக்டர் அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து இந்த முக்கோண விதியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர். Am I right? Good. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து முக்கியமாக கிடைக்கக்கூடிய வேலிட் பாயிண்ட்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நியூட்டனுடைய அந்த ஃபார்முலா வந்து எப்படி கால்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, இப்போ F வெக்டர் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்கிறோம்? M இன்ட்டு A வெக்டர்னு சொல்லியிருக்கிறோம், ரைட்டா? இந்த A வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம்னா, R பொசிஷன் வெக்டர் இருந்தால் d ஸ்கொயர் R பை dt ஸ்கொயர்னு எழுதலாம். d ஸ்கொயர் R வெக்டர் டிவைடட் பை dt ஸ்கொயர். அப்போ F இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் அப்படின்னா, M இன்ட்டு d ஸ்கொயர் R வெக்டர் டிவைடட் பை dt ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ இடப்பெயர்ச்சி தெரிஞ்சிச்சுன்னா அதனுடைய 2 வகைக்களை கண்டுபிடிக்கும் போது, ஃபஸ்ட்டு வகைக்களை வந்து வெலாசிட்டி dr பை dt, ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். அதை நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போயிருந்தீங்க. ஆர் வெக்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு வச்சுங்க, ஆர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதை வந்து நீங்கள் முதல்ல dr பை dt கண்டுபிடிக்கணும். ஸோ அது திசைவேகம் கொடுக்கும், வெலாசிட்டி வெக்டர். d ஸ்கொயர் r பை dt ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும்? ஆக்சலரேஷன் கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறோம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து F இஸ் ஈக்குவல் என்ன சொல்கிறோம்? M இன்ட்டு A வெக்டர் சொல்கிறோமா? இன்ஃபேக்ட் A வந்து என்னது? dv வெக்டர் பை dt வெக்டர் தானே. சப்போஸ் ஒரு பொருளின் மீது எந்த ஒரு விசையும் செயல்படாத வரை அப்படின்னா புற விசை எதுவும் செயல்படலைன்னு அர்த்தம். அப்போ ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? M இன்ட்டு dv வெக்டர் பை dtயோட வேல்யூ என்னது? 0. M cannot be 0 இல்லையா? நிறை வந்து 0வாக இருக்க முடியாது. அப்போ வந்து dv பை dt தான் என்னவாக இருக்க முடியும்? 0வாக இருக்க முடியும். dv பை dt 0னா v வந்து என்னவாக இருக்கும்? மாறிலியாக இருக்கும். அப்போ புறவிசை செயல்படாத போது
when there is no external force, the body is moving with a constant velocity. புறவிசை செயல்படாத போது பொருளானது என்ன பண்ணுது, சீரான மாறாத திசைவேகத்தோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். இதுதான் என்னது, இதுதான் நியூட்டனுடைய முதல் விதி. அப்போ நேச்சுரலாகவே ரெண்டாவது விதியிலேருந்து நமக்கு என்ன புரிதல் கிடைக்குது, அது நேச்சுரலாகவே ஃபஸ்ட் லாவோட மேட்ச் ஆகுது. ஆனால் வந்து நியூட்டனோட செகண்ட் லா வந்து ஃபஸ்ட் லாவாக மாறுதுன்னு அர்த்தம் கிடையாது. யூ cannot derive ஃபஸ்ட் லா ஃப்ரம் த செகண்ட் லா. நியூட்டனுடைய ரெண்டாவது விதியிலேருந்து முதல் விதியை நம்ம பெற முடியாது. ஆனால் என்ன புரியுதுன்னா, இது புரியுது, புறவிசை செயல்படலைன்னா பொருள் வந்து மாறாத திசைவேகத்தோடு தொடர்ந்து இயங்குங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ரெண்டாவது விதியோடு நியூட்டனுடைய முதல் விதி வந்து இயல்பாகவே பொருந்துகிறது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்டன்ஸோட செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், இப்படி தான் எழுதுகிறோம் இல்லையா. எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுகிறோம், டிபி வெக்டர் பை டிடின்னு எழுதுகிறோம். இப்படி தான் எழுதுகிறோம். ஓகே. ஆனால் இப்படி எழுதலாமான்னா இப்படி எழுதக்கூடாதுங்கிறாங்க. இப்படி எழுதுறது அந்தளவுக்கு சரி. என்ன காரணம்னா, இது வந்து காஸ் எஃபெக்ட், இது வந்து காஸ் எஃபெக்ட் ஈக்குவேஷன். காஸ் எஃபெக்ட், காரணம் விளைவு சமன்பாடு, காரணம் விளைவு சமன்பாடு. இப்போ நம்ம ஒரு பொருளின் மீது ஒரு விசை செயல்படும் போது அதனால் என்ன நடக்குது, முடுக்கம் ஏற்படுது, பொருளில் முடுக்கம், ஆக்சலரேஷன் நடக்குது. இப்போ எது விளைவு, எஃபெக்ட் வந்து ஆக்சலரேஷன், காஸ் வந்து ஃபோர்ஸு. விளைவை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எழுதணும். ஆக்சுவலாக அப்போ என்ன எழுதணும்னா, எம்ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர்னு தான் மரபுப்படி எழுத வேண்டும். அல்லது டிபி வெக்டர் பை டிடி வெக்டர், டிபி வெக்டர் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எஃப், இப்படி தான் எழுதணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், எப்போவுமே மாற்றி யோசிக்கிறோம். எப்போவுமே மாற்றி யோசி அப்படிங்கிறப்ப மாற்றி யோசிக்கிறோம். நம்ம கரெக்டாக எதையுமே நம்ம ரூல்ஸெல்லாம் நிறைய சொல்கிறோம், ஆனால் அதெல்லாம் நிறையமே ஃபாலோ பண்ணுறதில்ல. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்மளே ஃபாலோ பண்ண, நான் சொல்கிறேன், நானே எப்படி எழுதுறேன், எப்படி தான் எழுதுறேன். பட் இது வந்து கன்வென்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்படி எழுதினா கூட தவறு கிடையாது. ஒருவேளை வந்து ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்கிலலாம் எப்படி எழுதிருக்காங்கன்னு தெரியல. பட் கன்வென்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தான் எழுதணும், எம்ஏ வெக்டர்னு எழுதணும், இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர், அல்லது டிபி வெக்டர் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர்னு எழுதணும். ஸோ இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நியூட்டன் விதிகளை வந்து நம்ம வந்து முழுமையாக புரிஞ்சுக்கணும்னா அதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து அந்த பாயிண்ட்ஸை ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நியூட்டன் விதிகள் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுனால, படிக்கிறதுனால நியூட்டன் விதிகளை ஓரளவுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, நியூட்டன் விதிகளுடைய பயன்பாடு. அது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், அதாவது தனித்த பொருளின் விசைப்படம். அது வரைஞ்சி அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபோர்ஸஸ், என்னென்ன விசைகள் வந்து அதில் செயல்படுகிறது கண்டுபிடிச்சோன்னா அதிலிருந்து நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் நிறைய வந்து நமக்கு நீட்டு ஜேஇயில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.